சிந்து பைரவி பிரம்மும் நான் பண்ண ஒரு தப்புனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிந்து தப்பா உணர்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா ஸ்டேஷனுக்கு போயிட்டு தேவையில்லாத அங்க சிந்துவை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. ஏய் ஸ்னேகா, ரொம்ப பேசிட்டு இருக்காத சரியா? என்ன சிந்து, உன்னை பேசுறது உனக்கு கோவம் வருதா? ஏன்னா நீ பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா சிவா எனக்கு சொந்தமானவன், ஏதோ உனக்கு அவன் பிறந்த மாதிரி ஓவர சீனை போட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்றாங்க. மகன் ஸ்னேகா, நீதான் என் மருமகன்னு முடிவெடுச்சலாமா? அப்புறம் ஏன் போய் இந்த வீட்டு வேலைக்காய்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணுமா? ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இவ இல்லை, அதுக்கும் மேல நம்மளுக்கு எதுவும் தெரியல, அந்த அளவுக்கு கிரிமினலா எப்படி எல்லாம் யோசிச்சு பண்ணிருக்க பாரு அப்படின்றாங்க. ஆமா ஆண்டி, பயங்கரமா யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கா, இந்த அளவு கேவலமாலாம் இருப்பான்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இது எல்லாமே கேட்டுட்டு இருக்க சிந்துவோடைய அப்பா அம்மா அனுபூரணி எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அனுபூரணி சிந்து இல்லன்னு எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப கூட இவ்வளவு உண்மை தெரிய எதுவும் பண்ணுன்னு சொல்றா. அக்கா, எல்லாருமே நம்புறாங்க, ஆனா நீங்க மட்டும் அவளை நீங்க நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காதுக்கா. நீங்க அந்த அளவுக்கு ஏமாளி, அவ அப்படி உங்க ஏமாத்துறான்றத அர்த்தம்னுவாங்க. என்னதான் முடிவெடுக்க போறாங்க அன்னபூரணின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.